வேர்ல்டுலேயே அதிக கோல்டு ரிசர்வ் வச்சிருக்க நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ். 81 லட்சம் கிலோ கோல்டு வச்சிருக்காங்க. ஒரு பிக் எக்கனாமிக் கிரைசஸ் இல்ல வார் வந்தா நாட்டை காப்பாற்றணும்னு தான் இந்த சென்ட்ரல் பேங்க்ல இவ்வளோ கோல்டு மெயின்டைன் பண்றாங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம ஆர்பிஐ 8.8 லட்சம் கிலோ தங்கத்தோட டாப் 10ல இருக்கு. நம்ம இந்தியன் ஃபேமிலிஸ் கிட்ட எவ்வளோ கோல்டு இருக்கு தெரியுமா? 2.5 கோடி லட்சம் கிலோ தங்கம் இருக்கு. யூஎஸ், ஜெர்மனி, இத்தாலி, பிரான்ஸ், ரஷ்யான்னு டாப் 5 நாடுகளோட சென்ட்ரல் பேங்க் கோல்டு எல்லாம் செட்டா கூட 1.9 கோடி கிலோ தான் வரும். ஆனா நம்ம இந்திய பெண்கள் கையில 2.5 கோடி கிலோ தங்கம் இருக்கு. ஒவ்வொரு கல்யாணத்துக்கும் ஃபெஸ்டிவலுக்கும் கோல்டு வாங்கணும்னு நினைக்கிற நம்ம ஆட்களுக்கு இது மேல ஏன் இவ்வளோ அப்சஷன்? அதுக்கு முன்னாடி ஒரு மாஸ் ஹிஸ்டரியே இருக்கு. என்னன்னு பார்ப்போம். ஒரு காலத்துல உலகம்ல இந்தியாவை கோல்டன் பேர்ட் அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஏன்னா நம்ம ஊர் ஸ்பைசஸையும் துணிகளையும் வாங்க வந்த ரோமன் கிரீக் கப்பலா கோல்ட் காயினை அள்ளி கொடுத்துட்டு போனதா சொல்றாங்க. ஆனா இந்த வெல்த் தான் பல இன்வேஷன்ஸ் இந்தியாவுக்கு வர முக்கியமா காரணமா அமைஞ்சதுன்னு சொல்றாங்க. அப்பதான் மக்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்க. நிலத்தை பறிக்கலாம், ஆட்சி மாறலாம், ஆனா கோல்ட மட்டும் கையில எடுத்துட்டு ஓட முடியும்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அங்கதான் கோல்டு வெறும் ஆபரணமா இல்லாம ஆபத்து காலத்துல உதவும் போர்ட்டபிள் வெல்த்தா மாறிச்சு. அதுக்கப்புறம் கோல்டு அரசர்கிட்ட இருந்து சாதாரண மக்களோட விடுதலைக்கு வந்துச்சு. அந்த காலத்துல பெண்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இல்லாதப்போ அவங்களோட பினான்சியல் ஃப்ரீடம்காக பேரண்ட்ஸ் கல்யாணத்துக்காக கொடுத்ததா ஸ்திரீதனம். எதிர்காலத்துல கணவர் குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை வந்தா இந்த கோல்டை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலான்னு நம்ம முன்னோர்கள் கிரியேட் பண்ண முதல் எமர்ஜென்சி ஃபண்ட் இந்த கோல்டு தான். கிராமங்கள்ல பேங்கிங்கே இல்லாத காலத்துல அவசர மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்காகவோ இல்ல அக்ரிகல்ச்சர் லாஸுக்காகவோ இந்த நகையை வச்சுதான் அவங்க வாழ்க்கையை நடத்தி பண்ணாங்க. இன்னைக்கு பேங்க்ஸ் வந்துடுச்சு, ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், டிஜிட்டல் கோல்டு கூட வந்துடுச்சு. ஆனா உலகத்துல எந்த ஒரு அன்சர்டனிட்டி நடந்தாலும், அது ஒரு வாரா இருந்தாலும் சரி, பினான்சியல் கிரைசிஸா இருந்தாலும் சரி, இல்ல கோவிட் மாதிரி உலகமே முடங்குற சிச்சுவேஷன் ஆக இருந்தாலும் சரி, ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் கிராஷ் ஆகும். ஆனா அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி எல்லாரும் ஒரே ஃபால் பேக் மெக்கானிசம் இந்த கோல்டு தான். தங்கத்தின் மீது இருக்கும் நம்பிக்கை பல தலைமுறையாக உருவானது. அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இல்ல, ஒரு உணர்வு, ஒரு பாதுகாப்பு, ஒரு பாரம்பரியம். அதனாலதான் இந்தியாவில் தங்கம் ஒரு மெட்டல் இல்ல, அது ஒரு இமோஷன். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புதிய இன்ஃபர்மேஷன் தந்திருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க.